பின்னாடி ஒரு தற்கொலை வந்துட்டு இருக்கான் பாருங்க. அவ்வளோதான், அங்கே பேரிகார்டு, இங்கிட்டு கீழே மண், அங்கே பாருங்க அடிச்சிட்டாங்க கைஸ். என்ன கைஸ் பண்ணுறாங்க, நடு ரோட்டில் ஒருத்தர் நிற்கிறான். இப்போ 360 இன்னொரு 50 ஓடும் அப்படின்னு காமிக்குது கைஸ். சம்பவம் பண்ணியாச்சு, வண்டி நின்று போச்சு. என்ன அண்ணா, நம்மளே புஷ் பண்ணிடுவோமா இல்லை டோவா? ஐயோ. ஹாய் ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு வீல்ஸ் ஹீல்ஸ். நான் நல்லா இருக்கேன், நீங்களா சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம டாடா நெக்ஸான் ஈவியோட ரேஞ்ச் டெஸ்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா கன்னியாகுமரி போக போகிறோம் ஃப்ரம் சிவகாசி. ஸோ இப்போ நீங்கள் இங்கே பார்த்தாலே தெரியும், இன்னும் டிஸ்பிளே மின்னுது. இந்த மாதிரி அப்பப்போ ஏதாவது சாஃப்ட்வேர் கிளிச்சஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 182 கிலோமீட்டர் இருக்குது. அண்ட் நமக்கு ரேஞ்ச் வந்து ஃபுல் சார்ஜில் இருக்குது. நான் வீட்டில் ஸ்லோ சார்ஜரில் போட்டு ஃபுல் சார்ஜ் ஏற்றி வச்சுருக்கேன். அண்ட் ரேஞ்சு 382 காமிக்குது. ஸோ 380 ரஃபாக வச்சுக்கோங்க. ஸோ 182 இங்கேருந்து போகிறதுக்கு, ஸோ வரதுக்கு ஒரு 182. ஸோ அந்தான்னு பார்த்தா ஒரு 364 வரும். நமக்கு 380 காட்டுது அரௌண்டு. ஸோ போயிட்டு வர முடியுமான்னு தெரில, பட் பார்க்கலாம் வாங்க. ஸோ கைஸ் வண்டி எடுக்க போகிறோம். ஸோ எப்பயுமே வண்டி ஓட்டும் போதில் கண்டிப்பாக சீட் பெல்ட் போட்டு வண்டி எடுங்க. அண்ட் இப்போ நான் வந்து ஒரு ஓரமாக நிப்பாட்டி இருக்கேன் இல்லையா வண்டியை, இப்போ ரோட்டில் ஏற்றி வண்டி எடுக்க போகிறோம் இல்லையா. ஸோ அப்போ வந்து கண்டிப்பாக இண்டிகேட்டர் போட்டுக்கோங்க. அண்ட் ஆல்சோ ஒரு தடவைக்கு 2 தடவை கூட செக் பண்ணிவிட்டு ஸ்லோவாக வண்டி எடுங்க. ஒரே ஒரு வண்டி வருது, பட் அவர் அப்படியே போயிட்டாரு. அண்ட் வண்டி மூவ் ஆகலை. ஸோ கியரில் போட்டுக்கோங்க. 182 கிலோமீட்டர் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஹியர். ஸோ கன்னியாகுமரி நிறையா தடவை நான் போயிட்டு வந்திருக்கேன் கைஸ். பைக்கில் ரைடு ஏகப்பட்ட தடவை போயிட்டு வந்திருக்கேன். சூப்பராக இருக்கும். ஈவன் அந்த திருநெல்வேலியை தாண்டினதுக்கப்புறம் அந்த ஹைவே ரோடு வந்து அல்டிமேட்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த விண்டு மில்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நான் போகும்போதில் அதெல்லாம் வீடியோ எடுப்பேன், உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஆள்லாம் கிராஸ் ஆகிறாங்க. எனக்கு இந்த ஏ பில்லர் இருக்கிறது வந்து ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. அண்ட் ஏ பில்லர் இல்லாமல் வண்டி கிடையாது. பட் என்ன அப்படின்னா இது ரொம்ப ஒரு மாதிரி திக்காக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ ஒரு சில நேரங்களில் வந்து ரொம்ப கவனமாக பார்த்துட்டு தான் போக வேண்டியிருக்கு. ஏன்னா கண்டிப்பாக யாராவது ஒரு ஆள் ப்ளைன் ஸ்பாட்டில் இருக்காங்க. ஸோ நம்ம பார்க்காம திரும்புகிறோம் அப்படின்னா ஆக்சிடென்ட் ஆக நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் எங்கள் ஊர் பஸ் ஸ்டாண்டு. ஸோ பஸ் ஸ்டாண்டு கிட்டேருந்து அப்படியே கிளம்புறோம். இந்த லாரி என்ன ஒன்று போகிறது, ஒன்று சாலையில் அந்த ஓரத்தில் நில்லு, எல்லாம் இந்த ஓரத்தில் நில்லு. இந்த மாதிரியான சுச்சுவேஷன் ரொம்ப பார்த்து போங்க. ஒரு சில நேரம் பின்னாடி வந்துடுவாங்க பார்க்காம. ஸோ அந்நேரம் நம்ம வண்டியில் தான் அடிபடும். ஏன்னா எனக்கு ஒரு தடவை நடந்திருக்கு இது. ஸோ இது மாதிரி பெரிய வெஹிக்கிள்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஓட்டுறதுக்கு சும்மாவே சிரமமாக தான் இருக்கும் ஊருக்குள்ளே ஓட்டுறதுக்கு. ஸோ நீங்கள் தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேஃப்டியாக போகணும் அவங்களெல்லாம் கிராஸ் பண்ணும் போதில். மெயினாக ஒரு சில பெரிய வண்டிலாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு ஆள் நின்று வரலாவான்னு கத்துவாங்க. ஸோ அப்படி இருக்கும் போதில் கூட ஓரளவு தான் சேஃபு. ஸோ அப்படி ஒரு சில நேரம் ஆள் இல்லாமல் ரிவர்ஸ் வந்தாங்கன்னா நம்ம வண்டி ரொம்ப ஜாக்கிரதையாக ஓட்டணும். ஸோ கைஸ் திருநெல்வேலி போகிற நிறைய பேருக்கு இந்த கடை தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து கிருஷ்ணா பால் பண்ணை. ஸோ நைட்டெல்லாம் சூப்பரான ஸ்பாட்டு. ஸோ இப்போ நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா 90% பேட்ரி லெவல் இருக்குது. அண்ட் 32 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். இப்போ ரேஞ்சு 356 காட்டுது. ஸோ நான் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஸ்பீடே 80 தான் போட்டிருக்கேன். ஸோ க்ரூஸ் போட்டு ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் க்ரூஸ் ஸ்டார்ட் பண்ணும் போதில் அது கொஞ்சம் RPM சல்லுன்னு இழுக்குது. அதுக்கப்புறம் நார்மலாக அந்த ஒரு ஸ்டாண்டர்டான லெவல் இருக்கும். ஸோ அந்த ரேஞ்சில் அது வச்சுக்குவோம். ஸோ அதனால் நல்ல மைலேஜ் கிடைக்கும் நம்பி போயிட்டுருங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 70 to 75 இல்லை இந்த 80க்குள்ளேயே மெயின்டைன் பண்ணால் நல்ல ரேஞ்ச் கொடுக்கும் அப்படின்னாங்க. நான் 80 வச்சுருக்கேன், அதுக்கு மேலே போக மாட்டேன். பிகாஸ் நம்ம போயிட்டு வர ட்ராவல் டிஸ்டன்ஸே நான் சொன்ன மாதிரி 360 கிலோமீட்டர் இருக்கும். அண்ட் இப்போ நமக்கு ரேஞ்சு 356 355 வச்சுக்கோங்க ரவுண்டாக. ஸோ அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் ஆல்ரெடி 32 கிலோமீட்ரு வந்திருக்கேன். ஸோ எனக்கு இங்கே மேப்பில் காட்டுறது இன்னும் 153 கிலோமீட்டர் இருக்குது கன்னியாகுமரி ரீச் ஆகிறதுக்கு. ஸோ நான் அப்படியே கன்னியாகுமரி பார்டர் போய் தொட்டுட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்துடுவேன் சிவகாசிக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து சிங்கிள் சார்ஜில் இந்த டோட்டல் 360 கிலோமீட்டர்ஸ் டாடா நெக்ஸான் கர்வ் கொடுக்குதா இல்லையா அப்படிங்கிறத இன்னைக்கு கண்டுபிடிச்சிடலாம். கொடுத்தா நல்லது, கொடுக்காட்டி நான் எங்கேயாவது நிற்பேன். அதுக்கடுத்து என்ன நடக்கும்னு தெரியல, பார்ப்போம்.
ஸோ கைஸ் இப்போ வந்து மணி 1:24 அண்ட் பேட்ரி பர்சன்டேஜ் 80% வந்துருச்சு. திருநெல்வேலி கிட்ட வந்திருக்கோம். ஸோ ஒரு சில நேரம் சீக்கிரம் திறந்துமா, ஸோ அதை நம்பி பக்கத்தில் போயிட்டே இருந்தேன் பிரேக் பிடிக்காம. ஸோ கைஸ் ஃபாஸ்டேகில் எந்த ஃபாஸ்டேக் உங்களுக்கு வந்து நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். அதாவது நீங்கள் யூஸ் பண்ணதுலேயே உடனே குயிக்காக ஸ்கேன் ஆகி ஓப்பன் ஆகுறது அண்ட் எது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது, ஏர்டெல்லா இல்லை வேறு ஏதாவது ஒரு இதாக. நான் இப்போ போட்டிருக்க வந்து ஐடிஎஃப்சி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஐடிஎஃப்சி நல்லா தான் இருக்குது. நிறையா ஃபாஸ்டேக் நிறையா டோல் கேட்டில் பார்த்தீங்கன்னா உடனே ஓப்பன் ஆகிருது டக்குன்னு. ஸோ சூப்பராக இருந்துச்சு எனக்கு. ஸோ அந்த நம்பிக்கையில் தான் இப்போ போனேன். பட் இப்போ சொதப்பிடுச்சு. அது நடப்போம், நம்ம வீடியோ எடுக்கிறனாலே ஒரு சில விஷயங்கள் சொதப்ப தான் செய்யும். ஸோ இப்போ எனக்கு கன்னியாகுமரி போகிறதுக்கு 116 கிலோமீட்டர் போக வேண்டியிருக்கு. நான் இவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் வந்து 72 கிலோமீட்டர் வந்திருக்கேன். கைஸ் இப்போ பேட்டரி பர்சன்டேஜ் 80% வந்துருச்சு அண்ட் ரேஞ்ச் 330. நான் ட்ராவல் பண்ணி வந்த டிஸ்டன்ஸ் ஒரு 75 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட வந்திருக்கேன். இப்போ வந்து 74.5. ஸோ 75 கிலோமீட்டர் வந்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நமக்கு ஸ்டார்டிங்கில் காமிச்ச ரேஞ்சுக்கும் இப்போக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 50 கிலோமீட்டர் வந்து ரேஞ்சு ட்ராப் ஆகிருக்கு. பட் நான் வந்திருக்கிறது கிட்டத்தட்ட 75 கிலோமீட்டர் வந்திருக்கேன். ஸோ 25 கிலோமீட்டர் நமக்கு ப்ளஸ் கிடைச்ச மாதிரி. ஸோ இது எப்படி நடக்குதுன்னா, நான் வந்து அதிகபட்சமாகவே 80 தான் டாப் ஸ்பீடுன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னோட டிரைவிங்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராஜுவலாக தான் ஸ்பீடு ஏற்றுவேன், டக்குன்னு ஏற்ற மாட்டேன். பட் ஸ்டில் ஒரு சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நான் 50ல் போயிட்டு இருப்பேன். க்ரூஸ் வந்து இப்போ 75ல் வச்சுருக்கேன். ஸோ நான் க்ரூஸ் ஆன் பண்ணி விட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அது இழுக்கிறது கிராஜுவலாக இழுக்க மாட்டேங்குது. நல்லா ஸ்பீடாக இழுத்து அப்புறம் அப்படியே நார்மலாக ஒரு ஆர்பிஎம் வந்து ஒரு 0 லெவல் வர மாதிரி வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க. ஐ மீன் ஒரு ஃப்ளாட்டான ஆர்பிஎம் ஆயிடுது. ஸோ அப்போ அந்த இழுக்கிற போதில் நமக்கே வந்து என்னடா இவ்வளோ ஸ்பீடாக இழுக்குது, ரேஞ்சு ட்ராப் ஆகுமே அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் இருக்குது. அது கிராஜுவலாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அந்த க்ரூஸ் கண்ட்ரோலு. ஸோ நமக்கு வந்து இன்னும் நாமம் போட்ட மாதிரி இருக்கு பாருங்க. இங்கே 111 கிலோமீட்டர் வந்து இருக்குது நம்மளோட டெஸ்டினேஷன் ரீச் ஆகிறதுக்கு. கன்னியாகுமரின்னு போட்டேன் ரஃபாக, கன்னியாகுமரியில் எந்த லொக்கேஷன் எதுவுமே போடல. அண்ட் ஆல்சோ நான் சொன்ன விண்டு மில்ஸ் வந்து இனிமேல் தான் வர ஆரம்பிக்குது, கொஞ்சமாக வருது. அண்ட் இன்னும் கொஞ்சம் இந்த நாகர்கோவில் சைட்லாம் போயிட்டு வந்தால் சூப்பராக இருக்கும் கைஸ் அந்த வியூ எல்லாமே. இன்றைக்கி ஆனால் வெயில் கொஞ்சம் குழந்து கெட்டுது. வெளியே வந்து 34 டிகிரி அப்படின்னு காமிக்குதுங்க. ஸோ கொஞ்சம் வெக்கையாக தான் இருக்குது. ஏசி ஆஃப் பண்ணவே இல்லை மெயினான விஷயம். ஸோ ஏசி ஆஃப் பண்ணால் என்ன ரேஞ்சு காமிக்குதுன்னு சொல்கிறேன். 373 காமிக்குது கைஸ். ஸோ கைஸ் ஏசி ஆஃப் பண்ணால் பார்த்தீங்க எவ்வளோ ஒரு பெரிய டிராஸ்டிக் சேஞ்ச் இருக்குன்னு. கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் நினைக்கிறேன். இது வந்து 330, அது 375 கிட்ட காமிக்குது. 40 to 50 கிலோமீட்டர் வந்து உங்களுக்கு வந்து ஏசி ஆஃப் பண்ணி ஓட்டினீங்கன்னா எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு குளிர் பிரதேசமாக இப்போ பெங்களூர்லலாம் இருக்கீங்க அப்படின்னா ஈவி கார் ஒரு சூப்பரான சாய்ஸு. கேரளாவில் இருக்கீங்கன்னா ஒரு சூப்பரான சாய்ஸு. அதான் இன்னும் உங்களோட ஊர் வந்து நீங்கள் அதிகமாக இருக்க போகிற லொக்கேஷன் வந்து ஒரு குளிர் பிரதேசமாக இருந்துச்சு அப்படின்னா சூப்பராக இருக்கும் ஈவி. ஏன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவான ஒரு மைலேஜ் கிடச்சிக்கிட்டே இருக்கும். அண்டு இப்போ நான் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா சிவகாசி டு கன்னியாகுமரி. ஸோ போகிற ரூட் எல்லாமே குழந்தை கட்டும் வெயில் அந்த மாதிரியான ரூட்டு தான். அதனால் கண்டிப்பாக ஏசி ஆப்ஷன்லாம் ஓட்டுறது வாய்ப்பே இல்லை. இப்போ ஒரு காலையில் நேரம் ஏர்லி மார்னிங் ஓட்டுறீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு வெயில் இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த வெக்கை இல்லாமல் இருக்கும். அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஏசியை மட்டும் ஆஃப் பண்ணலாங்க. ஃபிஜிட்டல் இடத்துல வந்து ஃபிஜிட்டல் பட்டன்ஸில் நீங்கள் இந்த ஆஃப் கொடுத்தீங்கன்னா டோட்டலாக ஆஃப் ஆயிரும், ஃபேன் எல்லாமே ஆஃப் ஆயிரும். ஸோ அப்படி பண்ணாமல் ஏசியை மட்டும் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஃபேன் மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஃபேன் ஸ்பீடை வந்து கூட்டி குறைச்சிக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து கொஞ்ச நேரம் ஏசி போட்டு அப்புறம் நீங்கள் அதை ஆஃப் பண்ணி விட்டிங்கன்னா அந்த கூலிங் உள்ளே இருக்கும். உங்களுக்கு மைலேஜும் ஒரு 10-15 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ளஸ் இருக்கும் ஒரு சில டைமிங் பொறுத்து. இல்லைனா நீங்கள் வந்து ஒரு மாதிரி நல்ல ஒரு நைட் டைமில் ஓட்டுறீங்க, ஒரு வெக்க இல்லாமல் இருக்க டைமில் ஓட்டினீங்கனாலே இந்த மாதிரி ஏசி ஆஃப் பண்ணிட்டு வெறும் ஃபேன் மட்டும் ரன் பண்ணி வச்சுட்டு ஓட்டலாம். இல்லைனா இன்னும் பெட்ரு நீங்கள் விண்டோ அரைக்கலாம். பட் மேக்ஸிமம் நான் அதை ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஏன்னா வெளியே உள்ள ஏகப்பட்ட நாய்ஸ் வந்து உள்ள காருக்குள்ளே வந்து உட்கார ஆரம்பிச்சிடும். இது வந்து டாடா நெக்ஸான் ரெட் டார்க் எடிஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேலே ஃபுல் டார்க்கு, சீட் ரெட்டு அண்ட் டேஷ்போர்டு எல்லாமே பிளாக், ஒரு மாதிரி டார்க் தீமாக இருக்கும். ஸோ இதிலலாம் தூசி வந்துச்சுன்னு வைங்களேன் நல்லா உட்காந்துரும். அப்புறம் அதை எடுத்து விடுறதுக்கே போதும் நேரம். அதனால் மேக்ஸிமம் வந்து கண்ணாடி ஏற்றி விட்டே ஓட்டுறது தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ உங்களோட ப்ரிஃபரன்ஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஜன்னலை இறக்கி விட்டு ஓட்டினா தான் பிடிக்கும். ஒரு சில பேருக்கு அந்த ஏசி ஸ்மெல்லே பிடிக்காது. ஸோ அவங்களாம் வந்து ஜன்னலை இறக்கி விட்டு நீங்கள் வாட்டில் அப்படியே நல்லா காற்று வாங்கிட்டே ஓட்ட போகிறீங்க அப்படின்னா சூப்பராக மைலேஜ் கிடைக்கும். ஸோ கைஸ் நான் சொன்னேன் இல்லையா 330. இப்போ பாருங்கள் இருங்க கேமராவிலே உங்களுக்கு காமிக்கிறேன். கைஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த ரேஞ்சை பாருங்களேன்,
ஸோ 325 79% பேட்டரி வந்திருக்கு இல்லையா. ஸோ இது என்ன அப்படின்னா, அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு பர்சன்டேஜுக்கு 5 to 6 கிலோமீட்டர் கூட கிடைக்குது நம்ம இந்த ஸ்பீடில் போனால். பட் அதுவே வந்து நம்ம நல்ல ஸ்பீடெல்லாம் போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பர்சன்டேஜுக்கு 3 கிலோமீட்ரு 2 கிலோமீட்ரு இவ்வளோதான் கிடைக்கும் நம்ம ஸ்பீடை பொறுத்து. கைஸ், அதிகமாக கன்னியாகுமரி இந்த ரூட்டில், திருநெல்வேலி டு கன்னியாகுமரி போகிற ரூட்டில் நிறைய பேர் நிப்பாட்டி ஃபோட்டோ எடுக்கிற ஸ்பாட்டு இதுதான். ஸோ இந்த ஸ்பாட்டில் நீங்களும் இன்னும் ஃபோட்டோ எடுத்திருக்கீங்களாங்கிறத சொல்லுங்கள். ஒரு சூப்பரான ஸ்பாட்டு. முந்தி வந்து இந்த மாதிரி சைடில் ஒரு வேலி மாதிரிலாம் போட்டிருக்காங்க, இதெல்லாம் முந்தி இருக்காது. ஸோ முந்தி நல்லா ஓரமாக பைக்கர்ஸ்லாம் வந்து வரிசையாக வண்டி நிப்பாட்டிட்டு சூப்பராக வீடியோ எடுக்கிற ஸ்பாட் இருக்கும். நிறைய சினிமாவில் கூட வந்திருக்கு. ஸோ 2 பக்கமும் மலை, அப்படியே ஒரு மலையை நடுவில் கொட்டஞ்சு ரோடு போட்டிருப்பாங்க. இந்த இடம் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு சீனிக் வியூவாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ கைஸ், இப்போ நம்மளோட பேட்டரி பர்சன்டேஜ் 70% இருக்குது. ரேஞ்ச் காட்டுறது 295 போகும்னு காமிக்குது. அண்ட் நம்ம டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணது இப்போ வரைக்கும் 116 கிலோமீட்டர் வந்திருக்கோம். 30% சார்ஜ் கம்மியாக இருக்குது. இவ்வளோ 116 கிலோமீட்டர் ஓட்டினதுக்கு. அதுவுமே மெயினாக இந்த வந்து 75 to 80 இந்த ரேஞ்சில், 70 to 80 வச்சுக்கோங்க, இந்த ரேஞ்சில் ட்ராவல் பண்ணது. ஸோ இதுவே வந்து ஒரு சில இடத்துலலாம் நமக்கு வந்து விரட்டி போகணும்னு தோணுச்சு. பட் அப்படி போச்சுன்னா ரேஞ்ச் போச்சு அப்படின்னு ஆயிரும் தெரிகிறதா. ஸோ அதனால நான் அப்படியே கண்ட்ரோல் பண்ணி 70 to 80 மெயின்டைன் பண்ணி வந்துட்டு இருக்கேன் கைஸ். ஸோ இந்த ஸ்பீட் லிமிட்டில் ஓட்டினா நிஜமாவே நல்ல ஒரு ரேஞ்ச் கிடைக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு 2 பேர் ஏறி வராங்க சர்வீஸ் ரோட்லேருந்து. ஸோ அதனால் எனக்கு ரைட் ஏறி போகணும். நான் ரைட் ஏறி போகிறனால கொஞ்சம் ஸ்பீடாக தான் போக வேண்டியிருக்கு. ஸோ அந்த டைம் வந்து நமக்கு அந்த டிரைவில் உள்ள அந்த ஆர்பிஎம் மீட்டர் வந்து கொஞ்சம் கூட தான் செய்யும். ஸோ இப்போ வந்து நான் 80 வந்திருக்கேன். ஸோ எனக்கு பின்னாடி ஒரு வண்டி கொஞ்சம் தூரமாக வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் இழுத்து போகிற மாதிரி இருக்குது. ஸோ ஒரு சில இடங்களில் வந்து இப்போலாம் வந்து 80 தாண்டி போயிட்டு இருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் ஸ்பீடு உங்களுக்கு அங்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு 85 வந்திருக்கும். பிகாஸ் பின்னாடி எனக்கு வண்டி வந்துட்டு இருக்கு. ஸோ நான் கொஞ்சம் ஏறி போகணும், இல்லைனா அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அப்படி இல்லைனா எனக்கு வந்து இப்போது நம்ம ஸ்லோவாக தான் போகிறோம் அப்படின்னா லெஃப்ட்டில் வந்துக்கலாம். ஸோ நான் லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு வந்துடுறேன். ஆனால் எனக்கு பின்னாடி ஐஎஸ் ஒரு கவாசக்கி நிஞ்சா வந்துட்டுருக்கு. எஸ், போகுது 300cc. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாடியும் ஒரு ஸ்கார்பியோ வருது, இவர் ஸ்லோவாக போகிறாரு. ஸோ அதனால் நான் ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டு கொஞ்சம் ஸ்பீடாக போய், ஸோ இந்த மாதிரி அப்பப்போ ரொம்ப ரேர் கண்டிஷனில் எனக்கு வந்து இந்த மாதிரி ஸ்பீடு கொஞ்சம் கூட்டி குறைச்சி அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்க தான் செய்யுது. கைஸ், இப்போ பேட்டரி லெவல் 60%க்கு வந்துருச்சு. ஸோ 70% இருக்கும் போதில் எவ்வளோ வந்துச்சு மறந்துட்டேன், 295 இருந்துச்சு. அண்ட் இப்போ 60% ஆயிருக்கு, 255 இப்போ வந்திருக்கு ரேஞ்சு. ஸோ 60%க்கு 255 ரேஞ்சு கொடுக்கணும்னு காமிக்குது. அண்ட் 10%க்கு 40 கிலோமீட்டர் ரேஞ்ச் வந்து ட்ராப் ஆகிருக்கு. ஸோ என்னோட கணக்கு தப்பாயிருச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்சன்டேஜுக்கு 5 கிலோமீட்டர் கொடுக்கும்னு நினச்சிட்டு இருந்தேன்னா, இப்போ ஒரு பர்சன்டேஜுக்கு 4 கிலோமீட்டர் தான் கொடுத்துருக்கு. ஏன்னா 10% கம்மியாக இருக்குது, 40 கிலோமீட்டர் ட்ராப் ஆகிருக்கு. ஸோ 10 into 4 40. ஸோ தட் இஸ் 40 கிலோமீட்டர் கம்மியாகி இப்போ நமக்கு வந்து 255 ரேஞ்ச் தான் காமிக்குது 60%க்கு. அண்டு எனக்கு இன்னும் போக வேண்டிய கிலோமீட்டர் 32 கிலோமீட்டர்னு காமிக்குது. ஸோ நான் என்ன சொல்லியிருந்தேன்னா 55% இருக்கும்னு என்னோட அசம்ஷன் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, கன்னியாகுமரி ரீச் ஆகும்போதுல. இப்போ வந்து 60% ஆயிடுச்சு. ஸோ 5% நம்ம கன்னியாகுமரி ரீச் ஆகிருக்கணும். 5% ட்ராப் ஆகும்போது இப்போ 60% இருக்குது. ஸோ ஒரு பர்சன்டேஜுக்கு 4 கொடுக்குது அப்படிங்கிறது இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ஐயோ ஒரு நிமிஷம் க்ரூஸில் போட்டுறேன். 76 தான் க்ரூஸில் வச்சு ரொம்ப நேரமாக ஓட்டிகிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு என்னென்னா, இப்போது 5% 4ன்னா 20 கிலோமீட்ரு. இங்கே பாருங்க, அசால்ட்டாக ரோடு கிராஸ் பண்ணுறாரு கைஸ். ஒரு ஸ்பீடாக போவோம் எதுவுமே கிடையாது, அசால்ட்டாக போகிறாரா அத்தை சொல்ல. சரி, அப்படி பார்த்தா 20 தான். ஆனால் எனக்கு இங்கே 30 கிலோமீட்ரு கன்னியாகுமரிக்குன்னு போட்டிருக்கு. ஸோ கைஸ், அந்த தெரியுதா விண்டு மில்லு வேறு லெவலில் இருக்கு பாருங்க. இதை பார்த்துட்டே ஓட்டுறதுக்கு சூப்பராகும். இந்த சைடில் ஏகப்பட்டது இருக்குது கைஸ், அல்ட்டியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. வேறு லெவல் கைஸ், சூப்பராக இருக்குது. அதான் அந்த கன்னியாகுமரி நெருங்க அல்டிமேட்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. ரோடு, அந்த வியூ எல்லாமே சூப்பராக இருக்கும். நான் பார்த்துக்கிட்டிங்கன்னா எடுத்ததுலேருந்து நான் ஸ்டாப்பாக ஓட்டிகிட்டு இருக்கேன். 182 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்கோம். இன்னொரு 8 கிலோமீட்ரு. ஸோ 190 கிலோமீட்ரு சிவகாசியிலேருந்து கன்னியாகுமரிக்கு. பின்னாடி ஒரு தற்கொலை வந்துட்டு இருக்கான் பாருங்க. அவ்வளோதான், அங்கே பேரிகார்டு, இங்கிட்டு கீழே மண். அங்கே பாருங்க அடிச்சிட்டாங்க. ஓ ஷிட், ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு கைஸ். லூஸு போய் வந்த ஸ்பீடுக்கு இங்கே மண்.
கைஸ் அவன் பாருங்க கைஸ் செத்துட்டான்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க இந்த 2 லேடிஸ் கிராஸ் பண்றாங்க. ஓ ஷிட் கைஸ், தயவு செஞ்சு ஓவர் ஸ்பீடிங் பண்ணாதீங்க. இதுக்காண்டியா திருப்பி திருப்பி சொல்றது. இந்த லேடி அங்க பாருங்க கைஸ், காலு ஓ கைஸ், அந்த 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 லேடிக்கு எலும்பே உடஞ்சிருச்சு கைஸ். அவங்களுக்கு கால் அப்படியே ஆடுது, தொங்குது. அங்க பாருங்க, அவனும் அப்படியே மயக்கம் போட்டான். அங்கிட்டு ஆர்சி அவன் பைக் அப்படியே கிடக்குது. இந்த கிடக்காங்க கீழே. இன்னும் ஒரு 6.5 கிலோமீட்டர்ல ரீச் ஆயிடலாம் அப்படின்னு போட்டிருக்கு. அண்ட் ஆல்சோ ஏதோ பாலம் வேலை நடக்குது போல. ஸோ அதனால டேக் டைவர்ஷன் போட்டு நம்மளை இப்போ ஏதோ ஒரு பாதையில் திருப்பி விட்டாங்க. ஸோ போயிட்டு இருக்கோம். கன்னியாகுமரின்னு ஏதோ போர்டு வச்சு லெஃப்ட்ல அம்புக்குறி போட்டிருக்கு. ஆமாம், மேப்லேயும் லெஃப்ட்லேயும் போட்டிருக்கு, ஸ்ட்ரைட்டாகவும் போகலாம் அப்படின்னு போட்டிருக்கு. பட் இவங்க போர்டு இங்கே இந்த போர்டெலாம் வச்சுருக்காங்க, பெயிண்டிங் அடித்து நல்ல புது போர்டெல்லாம் வச்சுருக்காங்க. இருந்தாலும் என்ன பண்ணலாம், லெஃப்ட்டில் போகுமா ஸ்ட்ரைட்டாக போகுமா? அங்கே ஒரு வண்டி ஸ்ட்ரைட்டாக போகுது. சரி போவோம், என்ன பண்ணிடுவானுங்க அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரைட்டாகவே போவோம். எவ்வளோ தூரம் போதும் போய் பார்த்துட்டு வந்துடுவோம். ஒரு 6 கிலோமீட்ரு. ஓ, இப்படி போனால் 8 கிலோமீட்டர் ஆயிடுச்சு கைஸ். 2 கிலோமீட்டர் நம்ம கூடிடுச்சு. கைஸ், அந்த ஒரு மோசமான சீனை பார்த்ததுக்கப்புறம் ஓட்டுறதுக்கே அப்படியே கை கால்லாம் நடுங்குது. ரொம்ப கோரமாக இருந்துச்சு. சரி கைஸ், எனிவேஸ் இந்த ரிங் ரோட்டில் நான் வந்து மேக்ஸிமம் எப்பவுமே ஸ்ட்ரைட்டாக போயிடுவேன். ஆனால் மேப்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சைடு ஊருக்குள்ள வழியாக பாதை காட்டும். பட் நான் அப்படியே என்ஹெச்லேயே அப்படியே போயிட்டே இருப்போம் நேராக அப்படின்ட்டு நேராக போயிடுறது. இப்போ ரேஞ்ச் எனக்கு வந்து 221 காட்டுது. அண்டு பேட்ரி வந்து 53 காட்டுது. தென் நம்ம 190 கிலோமீட்டர் சக்ஸஸ்ஃபுல்லி ட்ரைவ் பண்ணி வந்துட்டோம். சூப்பரு. ஸோ ஆல்மோஸ்ட் இந்தியாவோட பார்டருக்கு வந்துட்டோம். ஸோ கைஸ், மேப்பை பார்த்தீங்கன்னாலே தெரியும், கடல் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அந்த வந்துருச்சு கைஸ். ஸோ எண்டு வந்துருச்சு. ஸோ நானும் அப்படியே எங்கேயாவது வண்டியை போட்டு ஒரு கடையை பார்த்து சாப்பிட்டா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ கைஸ், ஃபைனலி கன்னியாகுமரி ரீச் ஆகிட்டோம். சூப்பராக இருக்குது கைஸ் கன்னியாகுமரி. அண்டு ஃபைனலி இப்போ ரேஞ்ச் எவ்வளோ இருக்குன்னு காட்டுறேன், வாங்க போகலாம். ஸோ 246 காமிக்குது. அதே 52% இருக்குது. ஸோ இப்போ ஏசி ஆன் பண்ணுவோம். 217 கைஸ். ஸோ 217 தான் ரேஞ்ச் இருக்குது. 52% சார்ஜ் இருக்குது. அண்ட் இப்போ வரைக்கும் எவ்வளோ கிலோமீட்டர் ட்ரிவன் அப்படின்னா, ஸோ 196. ஸோ கைஸ், இனிமேல் தான் ஃபன்னே இருக்குது. ஏன்னா நான் சிவகாசியிலேருந்து 180 கிலோமீட்டர்ஸ் தான் கன்னியாகுமரி நினச்சேன். பட் என்னென்னா கிட்டத்தட்ட 200 வந்துருச்சு. 200க்கு வெறும் 4 கிலோமீட்டர் தான் கம்மியாக இருக்குது. இது 400 ரேஞ்ச் கொடுக்குமாலாம் சத்தியமாக எனக்கு தெரியாது. நான் நினச்சேன் ஒரு 350 360 கொடுக்கும். ஸோ அப்போ ஒரு 180னா போக வர 360 இருக்கும். அப்படி தானே ஸ்டார்டிங்கில் பேசணும். இப்போ பார்த்தா கிட்டத்தட்ட 400 கைஸ். 400லாம் கொடுக்குமா எனக்கு தெரில. ஸோ நான் நைட்டு ஆயிரும்னு நினைக்கிறேன் வீட்டுக்கு போகிறதுக்கு. வீட்டுக்கு போகிறேன்னா இல்லை நடுவழியிலே நிற்கிறாரான்னு ஃபுல் வீடியோ பாருங்கள். ஸோ கைஸ், கன்னியாகுமரிலேருந்து கிளம்பியாச்சு. 50% வந்துருச்சு. ஸோ நம்ம 100% எடுத்து இப்போ 50% வரைக்கும் ஓட்டியாச்சு. இப்போ ரேஞ்சு காட்டுறது 212. அண்ட் ஈகோ மோட்டில் தான் வச்சுருக்கேன் இப்போ வரைக்கும். ஸோ அதே ஒரு 70 to 80 ஸ்பீட்லேயே க்ரூஸ் பண்ணி தான் இப்போ நான் ரிட்டன் ஊருக்கு போகிறேன். ஸோ எனக்கு ஊருக்கு போக வேண்டிய டெஸ்டினேஷன் அண்ட் அகெயின் 190 வரும். இதில் வந்து 213 காட்டுது. அந்தாண்டு ஒரு 210ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எனக்கு வந்து ஒரு 20 கிலோமீட்ரு மிச்சம் இருக்கணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். கைஸ், அந்த டிஸ்டர்பிங்கான சம்பவத்துலேருந்து என்னால் இன்னும் வெளியே வர முடியல. அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயம், இப்போ வரும்போதுல அந்த சைடு அதே சைடு அப்போ நம்ம அங்கிட்டு போனோம் இல்லையா, அதே சைட்லேயே அந்த செக் போஸ்ட்டுக்கு அடுத்து, அதாவது இப்படி போகும்போதுல செக் போஸ்ட்டுக்கு அடுத்து ஒரு கட்டு இருந்துச்சு. அங்கே ஒரு ஆக்சிடென்ட்டு, ஒரு ஆக்டிவா அப்படி சல்லியாக கிடந்துச்சு. என்ன இடிச்சது என்னன்னு எனக்கு பார்க்குற அளவுக்கு தைரியம் இல்லை. ஸோ அதனால் நான் நிற்கலை. பயங்கரமாக தலைவை வலிக்க ஆரம்பிக்குது. ஸோ அதனால் ஸோ சாரி. நான் வந்து 40% பேட்டரி லெவலில்
அப்டேட் கொடுக்க மறந்துட்டேன். ஸோ என்னன்னா 40%லேருந்து குறைஞ்சிருச்சு, 38 ஆயிடுச்சு. ஆக்சுவலாக 162 ரேஞ்ச் காமிக்குது 38%. ஸோ இதில் நம்ம நோட் பண்ணி பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நமக்கு வந்து 132 போனோம். ஸோ ஆல்மோஸ்ட் 30 கிலோமீட்டர்ஸ் நமக்கு எக்ஸ்ட்ராவாக தான் காட்டுது. அண்ட் ஏசியும் ரன் ஆகிட்டு இருக்கு. அண்ட் க்ரூஸில் தான் 72ல் போயிட்டு இருந்துச்சு. இப்போ ஒரு பிரேக் அடிச்சு மாற்றினால கொஞ்சம் அப்படி இப்படின்னு போயிட்டு இருக்கு. பட் 70 to 80 தான் வச்சுக்கோங்களேன் ஆவரேஜ் ஸ்பீடாக போயிட்டு இருக்கேன். ட்ராவல் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணது நியர்லி 250 வந்துட்டேன். சிங்கிள் சார்ஜில் 250 கிலோமீட்டர்ஸ் நெக்ஸான் போகுமா அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்தால், அது டவுட்டே வேணால் 100% சூப்பராக போயிடுது. ஸோ கைஸ் 30% சார்ஜ் லெவலுக்கு வந்துருச்சு. 130 கிலோமீட்டர் ரேஞ்சு காட்டுது. அண்டு 280 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் நம்ம வந்து இப்போ வரைக்கும் ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ 280 கிலோமீட்டர் ஓட்டி 30% மிச்சம் இருக்குது. ஸோ இதில் எனக்கு வந்து ஊருக்கு 101 கிலோமீட்டர், அது ரவுண்ட் ஆஃப் பண்ணி 100 கிலோமீட்டர் வச்சுக்குவோம். ஸோ இப்போ வரைக்கும் 280 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இன்னொரு 100 கிலோமீட்டர் ஓடணும். ஸோ 380 ஓடிடுமா அப்படிங்கிறத பார்ப்போம். அது மட்டும் ஓடிடுச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்த கட்டப்படியாக என்ன கைஸ் பண்ணுறாங்க, நடு ரோட்டில் ஒருத்தர் நிற்கிறான். ஏண்டா என்னென்னமோ செய்றீங்க, அங்கே நின்று இங்கேருந்து இண்டிகேட்டரும் போடல, ஒரு வெங்காயம் போடல, அப்படியே திரும்பி போயிட்டான். சப்பா சரி, அவங்க கிடக்காங்க, அவங்க இப்படி தான் இருக்காங்க. ஸோ விட்டுருங்க, ஒன்றும் செய்ய முடியாது நம்மளால. சரி, இப்போ என்ன பேசிக்கிட்டு இருந்தோம்? ஓகே, அதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கையாக நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போ இன்கேஸ் 380 கிலோமீட்டர் மைலேஜ் கிடச்சிருச்சுனாலும் அதுக்கு அடுத்து அப்படியே ஓட்டி பார்க்குறோம். இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணி பார்ப்போம். நமக்கு வந்து 0% ஆகிற வரைக்கும் நம்ம ஓட்டுறோம் இன்றைக்கி வண்டியை. ஓகே. ஓ காய்ஸ், இருட்டிருச்சு. மணி பார்த்தீங்கன்னா 7 மணி ஆயிடுச்சு. அண்டு ரேஞ்சு எவ்வளோங்கிறது சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பேட்ரி லெவல் பார்த்தீங்கன்னா 20% வந்துருச்சு. அண்ட் நம்ம போக வேண்டிய ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 57 கிலோமீட்டர் இன்னும் பாக்கி இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ 57 கிலோமீட்டர் கிட்ட நம்ம போனோம். அண்ட் நமக்கு காட்டுறது 87 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட காமிக்குது. ஸோ ஒரு 85ன்னு வச்சுருந்தீங்கனாலும் ஓகே தான், போயிடலான்னு நினைக்கிறேன். பார்ப்போம். பேட்ரி பர்சன்டேஜ் இப்போ 20 ஆயிடுச்சா. ஸோ இதே வந்து 15 அண்ட் 10 வந்துச்சுன்னா 50 கிலோமீட்டருக்கு மேலே போகாது. ஸோ பார்ப்போம் எப்படி போக போகிறோம் என்னென்னு. வாங்க, இப்போ தான் இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ எண்டிங்கில் நம்ம டெஸ்டினேஷன் ரீச் பண்ணிடுவோன்னு எனக்கும் இப்போ ஓரளவுக்கு தைரியம் வந்துருச்சு. ஆனால் ஏசிலாம் ஓடாதுன்னு நினைக்கிறேன், 10%லாம் ஆச்சுன்னா. ஸோ அதுவும் நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், தெரிஞ்சிடும். ஸோ கைஸ் 15% பேட்ரி லெவல் அண்டு ரேஞ்சு பார்த்திங்கன்னா 65 காட்டுது. அண்ட் இங்கே நமக்கு ரேஞ்சு பார்த்துக்கோங்க 39 கிலோமீட்டர் நம்ம இன்னும் டெஸ்டினேஷன் ரீச் ஆக இருக்குது. அண்ட் இங்கே 65 ரேஞ்ச் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட 40, ஒரு 15 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ராவே இருக்குது. இதில் இன்னொரு விஷயம், நான் வந்து ஏசி ஆஃப் பண்ணவே இல்லை, உங்களுக்கு பார்த்தா தெரியும், இது பாருங்கள். ஸோ ஏசியும் ஆன்லேயே தான் கைஸ் வச்சுருக்கேன். ஸோ கைஸ் நைட் வியூ பார்த்தீங்கன்னா இந்த கார் எப்படி இருக்குங்கிறதையும் சொல்லுங்கள். ஸோ ஆம்பியன்ட் லைட் வந்து நல்லா கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஆக்சுவலாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்னொன்று மோட்லாம் மாற்றினா அந்த மோடுக்கு ஏற்ற மாதிரி கலர் மாறும். ஸ்போர்ட்ஸ் மோட் மாற்றினோன்னா இந்த ஸ்ட்ரைப்ஸ்லாம் வந்து அப்படியே ஃபுல்லாகவே ரெட்டாக மாறும். அதெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். பட் வந்து அது அப்படியே நிற்காது, அதுதான் ஒரு பிரச்சனை. மாறிட்டு அப்புறம் திரும்ப வேறு ஒரு நார்மல் கலராக மாறிடும். இந்த கைப்பிடியிலுமே வந்து லைட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுவுமே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். 2 சைடு இருக்கும், அது போக பின்னாடி உள்ள இடத்துலையுமே இருக்கும். ஸோ இந்த லைட் எல்லாமே ஓரளவுக்கு மாற்றிக்கலாம். எல்லா கலரும் வைக்க முடியாது, பட் ஒரு சில கலர்ஸ் வைக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. காய்ஸ் இப்போ என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா 11% சார்ஜுக்கு சக்ஸஸ்ஃபுல்லி வந்துருச்சு. அண்டு இன்னும் 1%ல் 10% ஆயிரும். அண்டு ரேஞ்சு பார்த்திங்கன்னா ஸோ 50 காட்டுது. இங்கே நம்ம டெஸ்டினேஷன் ரீச் பண்ணுறதுக்கு ஒரு 25 கிலோமீட்டர்ஸ்னு காமிக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா 25 இருக்குது. பட் இப்போ இனிமேல் தான் வேலையை காமிப்பாங்க. அதாவது 10% வந்துடும். இப்போ நம்ம டிஸ்டன்ஸ் ட்ரைவ் பண்ணியிருக்கதும் பார்த்திங்கன்னா 362 கிலோமீட்டர் வந்து இப்போ வரைக்கும் ட்ரைவ் பண்ணியிருக்கோம் இந்த சிங்கிள் சார்ஜில். ஸோ 350 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சு கிடைக்குமா அப்படிங்கிற டவுட்டு கண்டிப்பாக கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ 360 இன்னொரு 50 ஓடும் அப்படின்னு காமிக்குது. தட் இஸ் 410 கிலோமீட்டர்ஸ். நான் ஹெட்லைட்ஸ் வந்து அப்பப்போ தான் ஹை பீம் போட்டுருந்தேன். ஏன்னா லோ பீமே ஓரளவுக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். எதுக்கு வந்து வண்டி வந்துச்சு, இப்போ ஹைவே இல்லாமல் ஊருக்குள்ளே போகிறோன்னா அப்போ கொஞ்சம் வந்து இந்த ஹெட்லைட் பத்தாத மாதிரி தான் இருக்குது. அண்டு ஃபாக் லேம்ப் யூஸ் ஆன் பண்ணோன்னா இந்த ஃபிஜிட்டல் பட்டன் இருக்கு இல்லையா, அதில் தான் இருக்குது ஃபாக் லேம்போட சுவிட்சு. அது ஒரு கடுப்பான விஷயம்.
அங்கே எவனாவது கொடுப்பானா அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால் மேக்ஸிமம் ஃபாக் லேம்ப் ஆன் பண்ணுறதே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். ரெட் லைட்லேயே போயிட்டுருக்குது. ஹைவேல ஓரளவுக்கு லைட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்லாவே விசிபிலிட்டி இருக்கும். ஹை பீம் போட்டு காட்டுறேன் இருங்க. ஸோ ஹை பீம் லோ பீம், ஹை பீம் லோ பீம் ஓரளவுக்கு இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடி அந்த IRVM பார்த்தீங்கன்னா ஆட்டோ டிம்மிங் இருக்குது. பட் எனக்கு என்னமோ பர்சனலாக அது அந்தளவுக்கு ஒன்றும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தெரியல கைஸ். கைஸ் இப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு பிரேக் அடிச்சுது. இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி ரிஸ்க்காக தான் இருக்குது எனக்கு. ஏன்னா பின்னாடி யாராவது ஒட்டி வந்தால் இடிச்சிருவாங்க, அந்தளவுக்கு பிரேக் அடிச்சது. அடிச்சுட்டு லிமிட்டட் பெர்ஃபார்மன்ஸ் ஆக்டிவேட்டன்ட்டு டக்குன்னு ஸ்பீடு அந்தளவுக்கு ஒரு ட்ராப்பு ஸ்பீடு. ஆனால் ஏற தான் செய்யுது. இப்போ 60 வரைக்கும் போயிட்டுருக்கு. ஆனால் 11% இருக்குது. அப்புறம் எதுக்கு அந்த பர்ஃபார்மன்ஸ் சம்திங் ஏதோ ஒரு வார்னிங் மாதிரி வந்துச்சு. ஸ்பீட் ட்ராப் ஆகுது கைஸ். இப்போ நான் ஆக்சிலேட்டர் எவ்வளோ மிதிச்சு வச்சுருந்தேனோ அவ்வளோதான் மிதிச்சு வச்சுருக்கேன் அப்படியே. ஸோ இப்போ ஆக்சிலேட்டர் நான் ஃபுல்லாகவே மிதிச்சு வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ரைட் சைடு லெஃப்ட் சைடு ஒரு கார் வருது. ஆனால் என்னால் வந்து போக முடியாது, ஏன்னா அவர் ஒட்டி வந்துட்டார். இப்போ நான் லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு ஸோ அப்படியே ஸ்லோவாக சைடு வந்துடுறேன். அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துருச்சு பாருங்கள், பேட்ரி லோ, நீட் டு சார்ஜ். அண்ட் ஆல்சோ இங்கே காமிச்ச ரேஞ்சுமே வந்து காண போச்சு. ஸோ 10% பேட்ரி இருக்குது. அண்டு ஸ்பீடு வந்து ரொம்ப ஸ்லோவாக போகுது கைஸ். நீ பாருங்க 45 தான் போகுது அதிகபட்ச ஸ்பீடு. ஸோ ஒரு சிலர் 50-55 போச்சு. இப்போ திடீர்னு எப்படி ஆகுது பார்ப்போம். அப்படியே போக போக தான் தெரியும். ஒருவேளை இது வந்து ஒரு பிரிட்ஜு, ஸோ ஓவர் பிரிட்ஜு. ஸோ மேலே ஏறும்போதில் அந்த ஸ்லோ ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் அப்படியே கீழே இறங்குது ரோடு. ஸோ இந்த டைம் பாருங்கள் அப்படியே 60 கிட்ட போயிட்டுருக்கு. ஏசி வந்து கூலிங் எனக்கு இன்னும் வந்துட்டு தான் கைஸ் இருக்குது. ஏசி சக்ஸஸ்ஃபுல்லி இன்னும் ரன் ஆகிட்டுருக்கு, அது ஒரு நல்ல விஷயம். ஸோ 366 கிலோமீட்டர் நம்ம வந்து ட்ரிவன் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் நான் வந்து எங்கள் ஊருக்கிட்ட வந்துட்டேன் கைஸ். நான் வந்து இப்போ சாத்தூர் கிட்ட வந்துட்டேன். ஸோ சாத்தூர்லேருந்து எங்கள் ஊர் ஆல்மோஸ்ட் 20 கிலோமீட்டர்ஸ் தான் எக்ஸாக்டாக. இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ 20 கிலோமீட்டர்ஸ்னு போட்டிருக்கா. ஸோ சிவகாசிக்கு இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர்ஸில் போயிடுவேன். பட் என்ன பிரச்சனைனா இது ஏதோ டிராஃபிக்காக இருக்குது போல், ஆரஞ்சாக காட்டுது. அண்ட் அங்கேயுமே வந்து ஏதோ ரோட் பிளாக்லாம் இருக்க மாதிரி காட்டுது. ஸோ பார்ப்போம் இன்றைக்கி என்ன தான் நடக்குதுன்னு பார்த்துருவோம். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மணி 8 மணி ஆயிடுச்சு. அண்ட் ஆல்சோ டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 7 கிலோமீட்டரில் வந்துடும். அண்ட் இப்போ வரைக்கும் வண்டி ஓடின டிஸ்டன்ஸ் பாருங்கள், 380 கிலோமீட்டர் ஓடியாச்சு. அண்டு 7% தான் இருக்குது சார்ஜு. அண்ட் ஆவரேஜ் கன்சப்ஷன் பார்த்தீங்கன்னா 113 வாட்ஸ் பெர் கிலோமீட்டர் தான் எடுத்திருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னா நம்ம ஓட்டின அந்த ஸ்பீடு தான். வந்து ஒரு 70 to 80க்குள்ளேயே க்ரூஸ் பண்ணி போன ஒரே காரணத்தினால தான் இந்த ஆவரேஜ் கன்சப்ஷனும் கம்மியாக வந்திருக்கு. அண்டு மைலேஜும் இவ்வளோ நிறையா கிடச்சிருக்கு. இல்லைனா எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்து சொல்கிறேன். இப்போ 7% இருக்குது. அண்ட் கண்டிப்பாக அதுக்குள்ளே ரீச் ஆகிடலாம், ஏன்னா 7 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஸோ சீக்கிரமாகவே ரீச் ஆகிடுவேன். எனக்கு தெரிஞ்சு 400 கிலோமீட்டர் வரைக்கும் நான் இப்போ ஓட்ட போகிறேன். ஸோ 0% ஆக வைக்க முடியுதாங்கிறதையும் ஒருக்க பார்த்துருவோம் வாங்க. இப்போது என்ன அப்படின்னா 5% ஆகட்டும், ஏசி எதுவும் ஆஃப் ஆகுதான்னு பார்ப்போம். ஏன்னா இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் ஏசி ஆனில் தான் இருக்குது. இது எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஒன்று வந்து கூலிங் எனக்கு ஃபீலிங் தெரியும். ஸோ உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, இந்த ஏசி பட்டனில் ஒரு ஆரஞ்ச் லைட் எரியுதா, இது ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா ஏசி ஆஃப் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ வரைக்கும் எனக்கு ஆஃப் ஆகலை, நல்ல கூலிங் வந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ அதுவே ஆச்சரியமாக தான் இருக்குது. ஸோ 6% இருக்குது, பார்ப்போம் 5% ஆகட்டும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அண்ட் ஸ்பீடுமே பார்த்தீங்கன்னா அதுதான் ஒரு 50-55 தான் அதிகபட்சம் போகுது. ஸோ ஒரு சில நேரங்களில் பின்னாடி வர ஆட்கள் வந்து பயங்கரமாக ஹை பீம் லோ பீம்னு மாற்றி அடித்து போடாங்கிறாங்க. பட் நமக்கு தான் தெரியும் எங்கே போகிறது, நானே தவுண்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி தவுண்டு தான் போகிற மாதிரி இருக்குது. பட் ஊருக்குள்ளே ஓகே தான், போதும் தான், ஃபைனாக தான் இருக்குது. ஒரு சில ஆட்கள் வந்து கொஞ்சம் விரட்டி வரவங்க மட்டும்தான் நம்மளால் டிஸ்டர்பன்ஸ் ஆகிறாங்க, மற்றபடி ஓகே தான். ஸோ காய்ஸ் சிவகாசிக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். ஸோ செம்ம டிராஃபிக்காக இருக்குது பார்த்தீங்களா. இந்த இடம் கொஞ்சம் ரிஸ்கியாகவே இருக்கும். 4 முக்கு இங்கிட்டேருந்து பெரிய வண்டி இருக்கும், இங்கிட்டேருந்து சின்ன வண்டி, முன்னாடிருந்து பெரிய வண்டி, எல்லா சைட்லேருந்து சின்ன வண்டி பெரிய வண்டின்னு புகுந்து வரும். இந்த ஏபில்லர் வேறு நல்லா மழை தண்டிக்கு இருக்கும், மறைச்சி விட்டுரும். ஸோ நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் போகிற மாதிரி இருக்கும். அண்டு ஸ்டில் இப்போ வரைக்கும் நமக்கு வந்து 6%லே இருக்குது. அண்ட் என்னோடய டெஸ்டினேஷன் பாயிண்ட் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 1.5 கிலோமீட்டர் கூட இல்லை, அவ்வளோதான் இருக்குது. 1.3 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது.
ஸோ அதிலே ரீச் ஆயிடுவோன்னு போட்டிருக்கு. பட் நமக்கு மோர் தென் இனஃபான ஒரு ரேஞ்ச் தான் இருக்கும்னு நம்புகிறேன். நமக்கு ரேஞ்சு காட்டல, பட் ஸ்டில் 6% காமிக்குது. நம்மளோட ஒரு அசம்ஷன் படி ஒரு பர்சன்டேஜுக்கு 4 கிலோமீட்டரில் 5 கிலோமீட்டர் போவோம் அப்படின்னு வச்சாலும், ஸோ 4 கிலோமீட்டர்னே மினிமம் வச்சுக்கோங்களேன். 6% இருக்குது. ஸோ 6% இன்ட்டு 4ன்னு போட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு 24 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. பட் நமக்கு அவ்வளோ தேவையில்லை, 1 கிலோமீட்டர் தான் நமக்கு டெஸ்டினேஷன் இருக்குது. அண்ட் 5% எப்படா ஆகும்னு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். 5% ஆயிடுச்சுன்னா நம்ம பார்த்துடலாம் ஏதாவது சேஞ்சஸ் நடக்குதா வண்டியில் அப்படிங்கிறது. இந்த வந்துட்டாங்க வைஸ். ஸோ 5% ஆயிடுச்சு பேட்ரி. அண்ட் 5% ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வார்னிங்கும் வந்துட்டு போயிடுச்சு. ஸோ உடனே சார்ஜ் போடுங்க அப்படின்னு சொல்லி. அண்ட் ஒரு மணி ஓசையும் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்குது. பட் நமக்கு பிரச்சனை இல்லை, நம்ம லொக்கேஷனுக்கு ரீச் ஆகிட்டோம், வந்துட்டோம். ஸோ இப்போ சார்ஜ் போடணுன்னா போட்டுருவேன். பட் இப்போ வரைக்கும் 387 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கோம் நம்ம. பட் 5% இருக்குது இல்லையா, ஸோ அது ஓட்டணுமா இல்லையா, எனக்கு வந்து 400 போதா அப்படிங்கிறத செக் பண்ணணும். 5% ஆனதுக்கப்புறம் ஏசி ஆஃப் ஆயிடுச்சு. இது வந்து அந்த லைட்டு நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ஆரஞ்சு லைட்டு, அது ஆஃப் ஆயிடணும். அது ஆஃப்லாம் ஆகலை, அது எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் வந்து அந்த ஏசி ஆஃப் ஆனோடனே ஒரு ஃபீல் இருக்கும் தெரியும், ஒரு சின்ன ஒரு ஸ்மெல்லும் வரும், ஒரு ஈரப்பத ஸ்மெல் மாதிரி வரும். ஸோ அந்த ஸ்மெல்லு அண்ட் ஆல்சோ ஏசி ஆஃப் ஆயிடுச்சுங்கிற ஃபீல் எனக்கு நல்லாவே இருக்குது. ஸோ 5%க்கு அப்புறம் ஃபைனலி ஒரு வழியாக ஏசி ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வரைக்கும் எனக்கு பார்த்திங்கன்னா 390 கிலோமீட்டர்ஸ் ட்ரிவன் டிஸ்டன்ஸ் வந்திருக்கும். ஸோ பார்க்கலாம், ஒரு 400ஐயும் தாண்டி போயிட்டுருக்கும் போலையே. இன்னும் 5% அப்படியே இருக்குது கைஸ். அதை பார்த்தீங்களா, இருங்க அதையும் காட்டுறேன் உங்களுக்கு, தெரியுதா? ஸோ 5% அப்படியே இருக்குது, இன்னும் குறையவே இல்லை. சரி பார்ப்போம். நான் இப்போ ஊரை விட்டு கொஞ்சம் அவுட்ரே வந்துட்டேன், பார்ப்போம் எவ்வளோ தூரம் போகலான்னு. கைஸ் உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, சக்ஸஸ்ஃபுல்லி 400 கிலோமீட்டர் ட்ரிவன் பண்ணிட்டோம் ஒரு சிங்கிள் சார்ஜில். தெரியுதா, 400 கிலோமீட்ரு. அண்டு பேட்ரி பர்சன்டேஜ் 3க்கு வந்துருச்சு. ஸோ ஏசி டோட்டலாக கட் டவுன் ஆயிடுச்சு. அதனால் நான் பார்த்திங்கன்னா ஜன்னல்லாம் திறந்து விட்டு ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். 400 கிலோமீட்டர் ஒரு சிங்கிள் சார்ஜில் போதா அப்படின்னு ட்ரை பண்ணுவோன்னு பார்த்தேன். சூப்பராக வந்துருச்சு 400 கிலோமீட்டர்ஸ். பட் இதெல்லாம் என்ன அப்படின்னா ஒரு ரிஸ்கி ஃபேக்டர் மாதிரி. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஏசி இருக்காது, ஆல்மோஸ்ட் ஒரு பயத்துலேயே கூட்டு போகுது, ஸ்பீட் லிமிட் வந்துருச்சு. ஸோ வந்து கொஞ்சம் டஃப்பு தான். 400 போகுது, பட் இது வந்து ரெக்கமெண்டபிள் கிடையாது. ஸோ 350 to 360 370 ரவுண்டாக ஒரு ஃபிகர் சொல்லணும் அப்படின்னா 350 தான் ஒரு சூப்பரான ரேஞ்சு இந்த நெக்ஸான் ஈவியை பொறுத்த வரைக்கும். 400 போகலாம், பட் அதான் இப்போ நான் போன மாதிரி நீங்கள் வந்து நெக் டு நெக் போயிட்டு வர மாதிரி இருக்கும். காய்ஸ் 405 கிலோமீட்டர் 2% இருக்குது. ஸோ காய்ஸ் இப்போ 1% ஆயிடுச்சு. நான் இப்போ வந்து எங்கள் வீட்டை பார்த்து திரும்ப போனோம். பயங்கரமாக ஊருக்குள்ளே சும்மா சுற்றிக்கிட்டு இருக்கேன், சுற்றின பாதையிலேயே. சரி ஓகே போயிடலாம். போயிட்டு 0% கொண்டு வந்துடுவேன்னு நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் 407 ஆயிடுச்சு, 407 கிலோமீட்டர்ஸ் ட்ரிவன். ஸோ எனக்கு தெரிஞ்சு அரௌண்ட் ஒரு 410 வரும்னு நினைக்கிறேன். 410 கிலோமீட்டர் ஒரு ஃபுல் சார்ஜுக்கு நமக்கு ரேஞ்சு கிடச்ச மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். காய்ஸ் சம்பவம் பண்ணியாச்சு, வண்டி நின்று போச்சு. ஸோ 0% ஆயிடுச்சு. இங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு, 0% ஆயிடுச்சு. நான் ஒரு ரோட்டில் நின்றுட்டுருக்கேன், ஒரு ஓரம் கட்டினேன், அப்படியே ஆஃப் ஆகி நின்றுச்சு வண்டி. இப்போ அழுத்தினாலும் போக மாட்டேங்குது, அதனால் பார்க்கலாம் போட்டு நிப்பாட்டி வச்சுருக்கேன். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு எனக்கே தெரியல. ரேஞ்சு பார்த்திங்கன்னா 411 கிலோமீட்டர் வந்திருக்கு. அதான் தோல் கொடுப்பும் தோழன் ஜான் வந்துட்டார் என்னை கூப்பிட. ஸோ இப்போ காரை ஓரம் கட்டிட்டு எதாவது பிளான் பண்ணணும், பார்ப்போம். இங்கே இருங்க பஸ்ஸெல்லாம் வருது, பட் ஏறி போயிடும், இடம் இருக்குது. ஓகே, கேன் யூ டெல் மீ அப்ராக்சிமேட்லி ஹவு மச் டைம் இட் வில் டேக் டு அரேஞ்ச் எனி towed vehicle? After register the complaint, my concerned team will call back within 10 to 15 minutes. Okay. And they will arrange the two vehicle and they will tell how much long take time to vehicle reach your breakdown location. Okay. Just hold on a minute. 60 to 90 minutes roadside assistance policy reach your breakdown location. So towing vehicle reach your breakdown location. Okay. Approx 60 to 90 minutes. 60 to 90 minutes. Yeah, just give me a minute. Hold on. நான் ஜானா நம்மளே புஷ் பண்ணிடுவோமா இல்லை டோவா? ஐயோ தள்ளவா, நான் எங்கேயோ இருக்கேன்.
கரெக்டாக வரட்டும். ஸோ கைஸ் ஃபைனலி வீட்டுக்கு வந்து சார்ஜ் போட்டுட்டேன். மண்டக்க நிப்பாட்டி தள்ளிகிட்டே தான் வந்தோம். தள்ளிகிட்டே வந்து சும்மா அப்படியே வெளியே நிற்க வச்சு சார்ஜ் போட்டாச்சு. ஸோ இன்னும் ப்ராப்பராக நிப்பாட்டல. இப்போது காட்டுறேன் பாருங்கள். வெறும் 1% ஏறி இருக்கு. எப்போ 19 மணி நேரம் கிட்டத்தட்ட எடுக்கும் ஃபுல் சார்ஜ் ஆக. தி நெக்ஸ்ட் டே. ஹாய் கைஸ், வணக்கம். ஸோ ஒரு வழியாக வண்டியை நைட்டு வந்து தள்ளிகிட்டே கொண்டு வந்து வீட்டில் நிப்பாட்டியாச்சு. ஸோ நிப்பாட்டினது மட்டும் இல்லாமல் நைட்டு அப்படியே சார்ஜும் போட்டு வச்சிட்டேன். ஸோ நைட்டு போட்டதுலேருந்து 18 மணி நேரம் 45 நிமிஷம் காட்டுச்சு இல்லையா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 62% வரைக்கும் சார்ஜ் ஆயிடுச்சு. ஸோ டோட்டல் கிலோமீட்டர் ட்ரிவன் பார்த்தீங்கன்னா 411 கிலோமீட்டர் வரைக்கும் கார் ஓடிச்சு. ஸோ என்னோட காஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தேன். ஸோ நான் ஒரு வீட்டு கரண்ட் ஒரு 8 ரூபா வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி பார்க்கும்போதுல 45 கிலோவாட்ஸ் பேட்டரி. ஸோ 45 யூனிட்ஸ் எடுத்துச்சுன்னு கன்சியூம் பண்ணியிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ வீட்டில் சார்ஜ் போடும்போது இல்லை எக்ஸாக்டாக 0 போடல, ஒரு 10% இருக்கும் போதுலேயே என்னமோ சம்திங்கில் போட்டிருந்தேன். ஸோ அந்த 100 ஆகும்போதில் 100 ஆனதுக்கப்புறம் தான் நான் ஆஃப் பண்ணேன் சார்ஜரை. பட் எனிவேஸ் நம்ம 45 கிலோவாட்ஸே எடுத்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சார்ஜ் பெர் யூனிட் கரண்ட்டு யூனிட் கன்சப்ஷன் ஒரு 45 கிலோவாட் எடுத்துருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ 8 ரூபா வச்சிங்கன்னா ஒரு 400 சில்லரை கிட்டத்தட்ட வந்திருக்கும்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் கவர் பண்ண டிஸ்டன்ஸ் எவ்வளோ, அதுவும் 400 அபோவ். ஸோ 400ன்னு வச்சுக்கோங்க. எனக்கு கிலோமீட்டருக்கு 1 ரூபா இல்லை 1 ரூபாய்க்கு கம்மியாக தான் கன்சியூம் பண்ணியிருக்கு டாடா நெக்ஸான் ஈவி. ஸோ இது வந்து ஒரு சூப்பரான விஷயம். நான் கன்னியாகுமரிக்கு போயிட்டு வர்றதுக்கு கிட்டத்தட்ட 200 போயிருக்கேன், 200 வந்திருக்கேன். ஒரு ஏசி போட்டு ஒரு நல்ல காரில் கம்ஃபர்டபுளாக போயிட்டு வந்திருக்கேன். ஏன் சொல்கிறேன்னா, பிகாஸ் நீங்கள் வந்து ஒரு பெட்ரோல் வண்டியில் இதே மாதிரி கன்னியாகுமரி நேற்று போயிட்டு வந்திருக்கணும் அப்படின்னா இந்த 400 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாயிருக்கும் அப்படின்னு அப்ராக்சிமேட்டாக நீங்களே கால்குலேட் பண்ணி பாருங்கள். அண்ட் ஆல்சோ இது வந்து ரேஞ்ச் டெஸ்ட் வீடியோ முழுக்க அதுக்காண்டி தான் நான் வந்து 0% வரைக்கும் ஓட்டினேன். இல்லைனா கண்டிப்பாக நான் 6%லேயே நான் வந்து ஊருக்கு ரீச் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போயே நான் வந்து கண்டிப்பாக வீட்டில் கொண்டு போய் சார்ஜ் போட்டிருப்பேன். ஸோ நீங்கள் வாட்டில் ஐயோ ஈவி கார் வாங்கினா அப்படி தான் தள்ளிட்டு போகணுமா அப்படிலாம் நினைக்காதீங்க. 0% ஆனால் மட்டும்தான் நம்ம தள்ளிட்டு போகிற நிலைமை வருது. பட் அதுவுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் வந்து இந்த மேலே SOS பட்டன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணேன், எனக்கு கால் அசிஸ்டன்ட் போச்சு. ஸோ டாட்டாலேருந்து உடனே ஒரு டோ வெஹிக்கிள் அரேஞ்ச் பண்ணுறோம், ஒரு 60 to 90 மினிட்ஸ் ஆகும் அப்படின்னாங்க. எனக்கு அவ்வளோலாம் வேணாம், வீடே பக்கத்தில் தான் அப்படின்னு சொல்லி நம்ம நண்பர் வந்தார். அப்புறம் நம்ம இன்னொரு பையன் ஃப்ரெண்டு வந்தாப்புல. ஸோ அவங்கள வச்சு அப்படியே தள்ளிட்டு கொண்டு போய் வீட்டில் நிப்பாட்டிட்டோம். ஸோ வேறு இன்னும் உங்களுக்கு டாடா நெக்ஸான் பற்றி ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணி விடுறேன். அண்ட் ஆல்சோ மோர் அபவுட் கார் அண்ட் பைக்ஸ் பற்றி இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வீல்ஸ் ஹீல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you, Tata, bye.